வணக்கம் நண்பர்களே, நான் மருத்துவர் வி.அருள் ஜோதி, எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர், திருப்பூர் OMS மருத்துவமனையிலிருந்து பேசுறேங்க. இடுப்பெலும்புல நடக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். அது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னா என்ன, அது எப்படி ஆரம்பிக்குது, என்னென்ன காரணங்கள்னால நிகழ்ந்து, அதனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்னங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோங்க. இடுப்பெலும்பு ரொம்ப முக்கியமான ஒரு எலும்பு. அந்த மூட்டுக்குள்ளர இருக்கக்கூடிய அந்த ஃபெமரல் ஹெட், தொடை எலும்போட மேல் பகுதியை தான் ஃபெமரல் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபெமரல் ஹெட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான இரத்த குழாய்கள் ரெண்டு. ஒன்று மீடியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபெமரல் ஆர்டரி, இன்னொன்று லேட்ரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபெமரல் ஆர்டரி. இந்த இரண்டு இரத்த குழாய்கள்ல மீடியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபெமரல் ஆர்டரிங்கிற இரத்த குழாய் ரொம்ப முக்கியமானது. அந்த இரத்த குழாய் இல்ல ஏதாச்சும் விபத்து காரணமாக இரத்தப்போக்கு கம்மியானாலோ இல்ல நோய்த்தன்மையின் காரணமாக கம்மியானாலோ அந்த தலைப்பகுதிக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைந்து செல்கள் சுருங்கி உயிரிழப்பு ஏற்பட்டு மைக்ரோஸ்கோபிக் அளவுல அங்க சின்ன சின்ன எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு பல வலுவலுன்னு இருந்து அந்த வட்டமான தலைப்பகுதி பளபளப்பு தன்மை இழந்து மேடும் பள்ளமும் ஆகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெரிய எலும்பு முறிவு ஏற்படுற மாதிரி ஆகும். ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 20,000 நபர்களுக்கு மேல் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் த ஹிப் நடக்குதுங்க. பெண்களை விட ஆண்களுக்கு தான் இது ரொம்ப காமனா இருக்கும். காமனான ஏஜ் குரூப் எதுன்னு பாத்தீங்கன்னா 35லேருந்து 50 வயது உடையவர்களுக்கு தான் இது ரொம்ப காமனா இருக்கும். இப்போ ஒரு சைடு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஹிப் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பகுதியில இன்னொரு இடுப்புல ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் 80% மேல. இதுக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் த ஹிப் ஏற்படுறதுக்கு காரணிகள் என்னென்ன? நம்பர் 1, விபத்து. ரொம்ப ஹை வெலாசிட்டி ஒரு ட்ராமா, ஒரு விபத்து நடக்குது, அது இடுப்பெலும்ப டைரக்டா தாக்குனாலோ இல்ல மூட்டுல பட்டு அது இன்டைரக்டா ஹிப் போன்ல தாக்கம் ஏற்படுத்தினாலோ அந்த ரத்த ஓட்டம் பாதிப்பு அடையப்பட்டு ரொம்ப காமனா வருங்க. நம்பர் 2, ஆல்கஹால் அதிகமா இருக்கக்கூடிய பானங்களை அதிகமாக எடுக்கக்கூடியவர்களுக்கு காமனா இருக்கும். நம்பர் 3, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கக்கூடியவர்கள். மருத்துவ காரணங்கள், எக்ஸாம்பிள் ஒரு பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்க, இல்ல கொரோனா நேரத்துல கொரோனா பாதிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தவர்கள், இல்ல அறுவை சிகிச்சை வேற இடத்துல உடம்புல பண்ணியிருக்காங்க, அதற்கு ஸ்டீராய்ட்ஸ் பல மாதங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு. நம்பர் 4, நம்மளோட இரத்த நாளங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் நீர் மாதிரி இருக்கும். ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட், நாளங்களுக்குள்ள ஜெல் மாதிரியோ இல்ல ரொம்ப அடர்த்தி தன்மையோட இருக்கும். அவங்களுக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ரொம்ப காமனா இருக்கும். 5வதாக பாத்தீங்கன்னா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டு சிலருக்கு அதனால இரத்த நாளங்கள்ல மாறுதல் ஏற்பட்டு இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் நடக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த காரணங்களுமே இல்லாமல் இதே மாதிரி மாறுதல்கள் நடக்கும். இதுதான் இடியோபதிக் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஏற்பட்டுருச்சு, அதோட அறிகுறிகள் என்னென்ன உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இடுப்பு வலி. இடுப்பு வலி ஏற்பட்டு சில வாரங்களில் இருந்து மாதங்கள் வரை வலி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அந்த வலி ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவுல இடுப்போட முன்பகுதியில தான் இருக்கும். அப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்களால கம்ஃபர்டபுளா தரையில உட்கார முடியாது, உட்கார்ந்தாலும் டக்குன்னு நிற்க முடியாது, நின்னாலும் நடக்க முடியாது, படி ஏறும்போது இறங்கும்போது வலி இருக்கும், காலை ரொம்ப அகட்டி எந்த வேலை செஞ்சாலும் வலி இருக்கும். அப்படி வலி இருக்கும் பட்சத்தில் நீங்க இமீடியட்டா செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகணும். அவங்கள நீங்க அணுகும் பொழுது அவங்க உங்களுக்கு ஒரு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருக்கிறது என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக சில பரிசோதனைகள் செய்வாங்க. என்னென்ன பரிசோதனைகள்? நம்பர் 1, எக்ஸ்ரே. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 30%க்கும் மேற்பட்ட அளவுக்கு எலும்பு அரிப்பு இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே எக்ஸ்ரேல தெரியும். எந்த இடத்துல இருக்கு, எத்தனை சதவீதம் இருக்கு, எலும்பு முறிவுகள் ஏதாச்சும் இருக்குங்கிற தகவல்கள் நமக்கு அதுல தெரியும். நம்பர் 2, எம்ஆர்ஐ ஸ்கேன்.
கண்களுக்கே தெரியாத அளவுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் அளவில் இருக்கக்கூடிய மாற்றங்களை எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் ரொம்ப சென்சிட்டிவ் டெஸ்ட். நுணுக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நமக்கு அதில் தெளிவாக தெரியும். எத்தனை பர்சன்டேஜ் அந்த ஹெட் போர்ஷன் அரிப்பு ஏற்பட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஏதாச்சும் இருக்குதா, இல்லை வேற ரத்த ஓட்டம் தற்சமயம் எவ்வாறு இருக்கிறது, இந்த தகவல் எல்லாமே நம்மளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தெரியும். சில நபர்களுக்கு போன் ஸ்கேனுங்கிற டெஸ்ட் பண்ணி உடம்புல வேற ஏதாச்சும் பகுதிகளிலும் இந்த அரிப்புகள் இருக்காங்கிற தகவலும் நமக்கு தெரிய வரும். பரிசோதனை எல்லாம் செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டாக்டர் உங்களை ஸ்டேஜ் பண்ணுவாங்க. ஆரம்ப கால பிரச்சனைகள் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ஆரம்ப கால மாற்றங்கள் உங்க இடுப்புல இருக்குங்கிற பட்சத்துல மருத்துவர் உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அட்வைஸ், வாழ்க்கை முறை மாறுதல்கள் சிறிது செய்ய வேண்டும். நம்பர் 2, சில மருந்துகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்பர் 3, கோர் டீகம்ப்ரெஷன், நுண்துளை அறுவை சிகிச்சை. சின்ன துளை மாதிரி போட்டு உங்க எலும்புக்குள்ளார போய் அங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கக்கூடிய இடத்த ட்ரில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ப்ரெஷர் கம்மியாகி ரத்த ஓட்டங்கள் ஃப்ரீயா அந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க கரெக்டா டாக்டர்கிட்ட போகிறது மூலயமாவும் சரியான சிகிச்சை பெறுவதன் மூலயமாவும் அந்த தலைப்பகுதியில ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே ரிவர்ஸ் ஆகி நல்ல குணமடைந்து நீங்க முன்பு போல் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். ஸ்டேஜ் 3 இல்ல ஸ்டேஜ் 4ல நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களை அசஸ் பண்ணிட்டு உங்க வயசு என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் மருத்துவ பிரச்சனைகள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மாத்திரைகள் ஏதாச்சும் எடுக்கிறீங்களா, நீண்ட நாட்கள் உடைய நோய்கள் ஏதாச்சும் இருக்கா, உங்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு சில சர்ஜரிஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 1, சிலருக்கு ஆஸ்டியோட்டமிங்கிற அந்த வெயிட் டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய ஃபோர்ஸை டைவர்ட் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க, ஆஸ்டியோட்டமி. நம்பர் 2, வாஸ்குலரைஸ்டு டுபுலர் கிராஃப்ட். காலிலிருந்து இரத்த நாளங்களோட ஒரு பகுதியை எடுத்து இடுப்பு பகுதியில் அட்டாச் பண்ணி அதோட வலுவை அதிகப்படுத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பண்ணக்கூடிய சர்ஜரி தான் நம்பர் 2. நம்பர் 3, மூன்று மாற்று அறுவை சிகிச்சை, டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த அறுவை சிகிச்சையில கிண்ணம் பகுதியும் தலைப்பகுதியும் முற்றிலும் மாற்றி இந்த நூற்றாண்டின் ரொம்ப நுணுக்கமான அறுவை சிகிச்சையான டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் செய்வாங்க. சரியான சிகிச்சை சரியான நேரத்தில் பெறுவதன் மூலமாக ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்லிருந்து நீங்கள் முழுமையாக ரெக்கவரி ஆகி நீங்க அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியோ இல்லை மருத்துவ சிகிச்சைக்கு முன்போ வருடக்கணக்கில் மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தது எல்லாத்தையுமே குறைத்து வலி இல்லாமல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகளை நீங்கள் கம்ஃபர்டபுளா செய்ய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லயோ வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.